வணக்கம் மக்களே. எஸ்ஐஆர் என்ன மக்களே, உங்களை சுற்றியும் எஸ்ஐஆர்னு பேசிகிட்டே இருக்காங்களா? 2026 எலெக்ஷன் வர்ற வரைக்கும் எஸ்ஐஆரை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எஸ்ஐஆர்னா என்ன, ஏன் திடீர்னு இவ்வளோ பூம் ஆயிடுச்சு, இதனால என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இதை நிறைய பேர் கஷ்டம்லாம் சொல்கிறாங்க. கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணலை அப்படின்னா நம்மளால் 2026 ஓட்டு போட முடியாதான்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்மளால் போட முடியாது. எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறதுங்கிறது இப்போ நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு வேலை. அப்போ தான் நமக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் வரும். எஸ்ஐஆர்னா என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர்ன்றதை தெரிஞ்சுப்போம். எஸ்எஸ்ஆர் அப்படின்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன். ஒரு வருஷமும் 18 வயசு பூர்த்தி ஆனவங்க புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதும், நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஓட்டர் ஐடியில் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை கொண்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணுறதும் தான் இந்த எஸ்எஸ்ஆர். பட் இந்த வருஷம் எஸ்எஸ்ஆருங்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எஸ்ஐஆருங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எஸ்ஐஆர்னா என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம். 2002 அப்படிங்கிற ஒரு வருஷம் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டைமாவது கடந்து போயிருந்திருப்போம். ஏன் அதை எஸ்ஐஆரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, 2002ஓட எஸ்ஐஆர் ரிவிஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது திருத்தம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போது 2002க்கு அப்புறம் புதுசாக ஆட் பண்ணவங்க எல்லாரோடைய ஐடியும் இதில் ஆட் ஆயிருக்கு. பட் ரிமூவ் பண்ண வேண்டிய நிறைய ஐடி ரிமூவ் பண்ணாமையே இருந்திருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆருங்கிறது. அப்போது ஒருத்தவங்க நம்ம ஃபேமிலியில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த ஓட் லிஸ்ட்டில் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணாமே விட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் ஒரு இடத்துல சென்னையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, நான் பெங்களூரில் போய் செட்டில் ஆகுறேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஒரு ஓட்டர் ஐடி மாறும். பட் நான் அங்கே ஆட் பண்ணுவேனே தவிர தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ண மாட்டேன். ஸோ அவங்களுடைய ஐடி 2 இடத்துல ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது எங்கே போய் முடியும்னா கள்ள ஓட்டில் போய் முடியும். ஸோ கள்ள ஓட்டை தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணவங்கள நேமை ரிமூவ் பண்ணுறதும் தான் எஸ்ஐஆர். ஸோ எஸ்ஐஆருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதில் ஒரு திருத்தம் வேணும். அந்த திருத்தம் 2002க்கு அப்புறம் நம்ம பண்ணவே இல்லை. இப்போ இந்த வருஷம் அந்த மாதிரி ரிவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது எஸ்ஐஆர் ஃபார்ம் நம்ம யாருக்கிட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓன்னு ஒருத்தர் இருப்பாங்க. யாருன்னா, நமக்கு வருஷம் எலெக்ஷன் வரும்போது ஓட்டு ஸ்லிப்பு ஒருத்தர் கொடுப்பாங்க. அவங்க தான் பிஎல்ஓ. அவங்க 2 ஃபார்ம் நம்ம கொடுப்பாங்க. வீடு வீடாக கொடுப்பாங்க. ஒரு முறை வரும்போது நீங்கள் இல்லை, 2வது முறை வருவாங்க அப்பயும் நீங்கள் இல்லை, 3வது முறை வருவாங்க அப்பயும் நீங்கள் இல்லை அப்படின்னா 4வது முறை நாம தான் போய் பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 முறை ஒரு வீட்டில் ஆள் இல்லைன்னா பிஎல்ஓ செக் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து 2 ஃபார்ம் வாங்கணும். அதே மாதிரி வாங்கின ஃபார்மை என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும், டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். இதில் நமக்கு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிஎல்ஓ கிட்டேயே போய் சொல்லலாம், எங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணித்தாங்கன்னு. பிஎல்ஓ ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பாங்க, அவங்க ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த பிஎல்ஓ கிட்ட நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வெப்சைட்டில் ஏற்றுவாங்க. இது டிசம்பர் 4 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்போது டிசம்பர் 4க்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இவங்க அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக போட்டு நமக்கு ஒரு பட்டியல் வெளியிடுவாங்க ஜனவரி மாதம். அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பேர் இல்லாத பட்சத்தில் நம்ம 2 விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று நம்ம பிஎல்ஓ கிட்டேருந்து ஃபார்ம் வாங்கி நம்ம திரும்ப சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்போம். இல்லை அப்படின்னா பிஎல்ஓ அந்த வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இந்த 2 விஷயம் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது 2ம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறதுல வந்துடும். இப் சப்போஸ் நம்ம பேர் வரலன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் தருவாங்க. அதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணும்போது February மாதம் நமக்கு கடைசியில் ஒரு ஃபைனலாக ஒரு பட்டியல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் யார் யார் பேர் இருக்கோ அவங்க தான் இந்த 2026 எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐஆருங்கிறத யார் ஸ்டார்ட் பண்ணா, எந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணுச்சு, இப்போ எந்த கட்சி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு டாபிக்குள்ளே போனோம்னா ரொம்ப டெப்த்தான ஒரு விஷயமா இருக்கும். அது இப்போதைக்கு வேண்டாம், அதை நம்ம தள்ளி வச்சிருவோம். நார்த் இந்தியன்ஸ் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இங்கே இருக்கிற எலெக்ஷனில் ஓட்டு போடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி தர முடியுமோ
நீங்கள் உங்கள் பிஎல்ஓ கிட்ட ஃபில் பண்ணி கொடுங்க. அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டாங்களான்னு ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.